ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு ரிலீஸ் ஆன நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கூலி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆலந்துறையில் இருக்க கோகுலம் சினிமாஸ் தாங்க போயிருந்தேன். நிறைய பேர் வந்து மூவிக்கு தியேட்டருக்கு போக பயப்படுறதே பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட் ஆகும், தியேட்டர் காஸ்ட்டை விட டிக்கெட் காஸ்ட்டை விட ஸ்நாக்ஸோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியேட்டர் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போனாலும் ஜஸ்ட் 100க்குள்ளே போதும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் வைஸாக இருக்கும். ஸோ பட்ஜெட் பார்த்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். சரி வாங்க மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 50 வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு, அதுக்கான ஒரு பலனே சொல்லலாம். இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே மாஸாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அவருக்கு இந்த மூவில கொஞ்சம் ஏஜ் தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரோட டான்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் அவரோட அந்த பழைய சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் மற்றபடி அவரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது, மியூசிக் சூப்பராக இருந்தது. நாகார்ஜுனா தான் இதில் மெயின் வில்லன், பட் இனிமேல் கொஞ்சம் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். தென் அந்த மலையாள ஆக்டர் சௌபின் பார்த்தீங்கன்னா அவரு தான் சூப்பராக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவருமே கொஞ்சம் டம்மியாக காட்டிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்னு கொண்டு வந்திருப்பாங்க. அது எதுக்குன்னா செகண்ட் ஹாஃப் வந்து மூவி வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அது தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக அந்த கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் மோனிகா சாங்ஸ்மே வந்தது. மற்றபடி ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே அவங்க ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சத்யராஜ், ஸ்ருதிகாத்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் கதை நிறைய ஆக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப வேற லெவலில் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஓகேங்கிற மாதிரி தாங்க இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் போகணும். ஏன்னா லோகேஷோட மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைதி, விக்ரம் இந்த மாதிரி ரொம்ப ஓவர் சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்போம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ஒரு வசூல் கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. போனதுக்கு நம்ம ரஜினி சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக்கோட சீன்லாம் பார்க்கறதுக்கு மாசாக இருக்கும். மற்றபடி ஃபேமிலியோட போனால் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதாங்க. ரொம்ப ஹைப்லாம் தேவையில்லை. ஸோ நான் என்னோட பர்சனல் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் மூவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இதேமாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். அன்டில் தேங்க்யூ, பை பாய்.